இன்னைக்கு வந்து நம்ம ஜீரா ரைஸ் செய்துக்கலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் நெய். நம்ம வெறும் நெய்யிலனா செஞ்சுக்கலாம், இல்லை எண்ணெயிலனா செஞ்சுக்கலாம். 1 ஸ்பூன் நெய், இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்குறேன் நான், அதனால கொஞ்சம் நெய், பாதி நெய் பாதி எண்ணெய். இப்போ வந்து இது நல்லா காயட்டும். நெய்யை எண்ணெய் காஞ்சி வச்சு இப்போ வந்து கொஞ்சமாக சீரகம், 1 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய் இலை, 1 4 பச்சை மிளகாய் வச்சுருக்க போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். இந்த அரிசி போட்டுக்கலாம். நம்ம அரிசி போட்டு நிதானமாக நம்ம கொஞ்சம் அரிசியோடு நம்ம நெய்யில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒடியாத மாதிரி லைட்டாக, ஜாஸ்தி போட்டு கலக்கக்கூடாது, சும்மா லைட்டாக. நம்ம கீ ரைஸ்னு சொல்லலாம், இது இல்லை ஜீரா ரைஸ்னு சொல்லலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ வந்து நம்ம அரிசி போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த கிளாஸ் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். இதே கிளாஸில் 4 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். சிம்பிளாக செய்யலாம், நம்ம ஈஸியாகவும் செய்யலாம். நான் வந்து இதை சுடு தண்ணி வச்சுருக்கேன், சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சுடு தண்ணி ஊற்றியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நான் வந்து எலுமிச்சைப்பழம் ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சைப்பழம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், லைட்டாக போட்டுக்கலாம். ஏன்னாக்கா நான் சிக்கன் சுக்கா செய்ய போகிறேன், கிரேவி மாதிரி. அதனால கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே நான் மீடியமில் வைக்க போகிறேன். இப்போ வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் தண்ணி வந்து சுண்டும் போது நம்ம கம்மி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மீடியமில் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு கொதி வந்த உடனே நான் மீடியமில் 10 நிமிஷம் வச்சுட்டு பாருங்க. மீடியம்னா ரொம்ப ஸ்லோவில் வச்சு நம்ம மூடி வச்சுட்டா சிம்பிள். அந்த மாதிரி ஜீரா ரைஸ்ன்னு சொல்லலாம் நம்ம. இது இல்லைனாக்கா கீ ரைஸ்ன்னு சொல்லலாம் நம்ம. சூப்பராக நல்லா உதிரியாக சிம்பிளாக செய்கிற சாதம் இது. இது கூட வந்து நம்ம கத்திரிக்காய் குஜ்ஜினா செய்யலாம், இல்லை வந்து தால் ஃப்ரைனா செய்யலாம், இல்லை நம்ம வந்து சிக்கன் கிரேவினா செய்துக்கலாம். இது கூட காம்பினேஷனாக நல்லாயிருக்கும். பாருங்க, சாப்பாடு வெந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நம்ம சிக்கன் தான் வச்சுருக்கோம். நம்ம சிக்கனில் வந்து கிரேவினா இல்லை சுக்கானா எதுனா நம்ம செய்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு சிக்கன் ஃபைனலுக்கு சிக்கன் செய்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் கொஜ்ஜி மாதிரி செய்துக்கலாம் அப்படியே. அதுக்காக நான் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு. வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பூண்டு தட்டி வச்சு போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு வெங்காயம் வச்சு தக்காளி போட்டுக்கலாம். நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம்.
நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். தக்காளி வதக்கிட்டோம். இந்த வதங்கின பிறகு காரத்துக்கு என்னன்னு போட்டுக்கலாம். இது தக்காளி ஒரு பாதி நல்லா வெந்துச்சு. கொஞ்சம் நம்ம கரம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். சிம்பிளாக நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட வெறும் பூண்டு தான் தட்டி போட்டிருக்கேன். இஞ்சி பேஸ்ட் கூட போடல. கொத்தமல்லி இல்லை, கருப்பில் இல்லை. சும்மா சிம்பிளாக நான் எப்படி வீட்டில் செய்யணும் அந்த மாதிரி செய்கிறேன். அதெல்லாம் இருந்தால் அது கூட நம்ம போட்டு செய்யலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி செய்யணும் நல்லா இருக்குது, அப்படி செய்யணும் நல்லா இருக்கும். இதெல்லாம் சிம்பிளாக சட்டுன்னு செய்யணும். கிரேவி, சிக்கன் கிரேவி மாதிரி அப்படி கொச்சி மாதிரி. இப்போ வந்து இது நல்லா வேகட்டும். எந்த பக்கம் இந்த சிக்கன் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நம்ம பச்சை மசாலா போகிற மாதிரி நல்லா கொச்சி வச்சு மசாலா கொஞ்சம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கலாம். நம்ம மஞ்சள் பொடி போட்டாக்கா கவுச்சி அடிக்காது. அதனால தான் மஞ்சள் பொடி போடும். இதுக்கு வந்து நான் வெறும் கிரேவி உப்பு போட்டுருந்தேன். சிக்கன் போட்டுக்கலாம். போதும், நம்மளுக்கு இந்த கிரேவி தண்ணியே போதும். இதுலேயே நல்லா சிக்கன் இருந்தாக்கா சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விடும். அது இதெல்லாம் நல்லா கிரேவி மாதிரி ஆகும். வந்து இது நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகும். கொஞ்சம் பாத் பண்ணிடலாம். இப்போ வந்து இது கூட வந்து நான் ஒரு 3 கத்திரிக்காய் வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய் போடலாம். அதில் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஒரு வாட்டி நான் பீன்ஸ் கூட போடுவேன், முருங்கைக்காய் போடுவேன். நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுது. எந்த பிறகு நான் காட்டுறேன். இந்த சமயத்தில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி வந்து கொச்சிச்சு. இப்போ வந்து நம்ம சீரகத்தூள் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூனு. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கலாம். போட்டு நம்ம சிக்கன் கிரேவியும் ஜீரா ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ வந்து நம்ம ஜீரா ரைஸும் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.